நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி இந்த அரண்மனைக்குள்ளல அப்படி என்னதான் நடந்தது? அந்த வீரத் என்னும் வாலிபனுக்கு ஏன் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். என்ன அரசரே, இரவு நேரத்தில் தனியாக நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை அமைச்சரே, நம் ராஜாகுரு என்னை தனியாக வர சொல்லியிருக்கிறார். அது என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். பயப்படாமல் சென்று வாருங்கள். இல்லை, நம் ராஜகுரு தனியாக பேச வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சனையாகத்தான் இருக்கும். சரி, இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். சொல்லுங்கள் ராஜகுருவே, என்ன விஷயமாக என்னை வர சொன்னீர்கள்? நான் கூறப்போகும் செய்தியை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. ஏனென்றால் இது நம் ராஜ்யத்திற்கும் உங்கள் அரசர் பதவிக்கும் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயம்? சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் அதை சமாளித்துக் கொள்கிறேன். நமது ராஜ்யத்தை பற்றின நம் முன்னோர்கள் எழுதி வைத்த குறிப்பு நூலை நான் படித்தேன். அதில் ஒரு முக்கியமான தகவல் எழுதியிருந்தது. உங்கள் வாரிசுபடி ஆண்கள் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் வாரிசில் ஏதாவது பெண் பிறந்துவிட்டால் அவளை ஏதாவது ஒரு ராஜ்யத்தின் இளவரசனுக்கோ அல்லது உங்கள் ராஜ்யத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமாம். இல்லையென்றால் உங்கள் ராஜ்யம் அழிவுக்கு உண்டாகும். இது உங்கள் முன்னோர்கள் வாங்கிய சாபமாம். உங்கள் வாரிசுபடி இளவரசி மிராயாதான் இப்போது பிறந்துள்ள பெண் குழந்தை. இதற்கு முன்பாக உங்கள் வாரிசில் 15 ஜென்மங்களாக எந்த ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இளவரசி மிராயா வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படியென்றால் என் மகளின் திருமணத்தை வைத்துதான் என் ராஜ்யம் இருக்குமா இல்லையா என்பதை பற்றி தெரியுமா? ஆமாம் அரசரே, இளவரசியின் திருமணத்தை வைத்துதான் நாம் தலையெழுத்தே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டதுல இருந்து இளவரசி மீது அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் அரசர். இளவரசி, இன்று முதல் நான் கூறும் வரை நீ அரண்மனையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. நீய சென்று யாரிடமும் பேசவும் கூடாது. நான் பார்க்கும் மாப்பிள்ளையை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என் தந்தையே, என்ன ஆயிற்று? இன்றிலிருந்து ஏன் இத்தனை விதிமுறைகள்? என்ன நடந்தது? அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் சொல்வதை மட்டும் நீ கேள். உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரி தந்தையே, நாளை நாம் குடும்பத்தோடு காட்டிற்குள் இருக்கும் நமது குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு நான் வரலாமா? என்னுடன் தானே வருகிறாய்? தாராளமாக வரலாம். இப்போது சென்று ஓய்வெடுத்துக்கொள். நாளை காலை நாம் அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டும். இப்படி 2 பேரும் காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு மறுநாள் காலையில கிளம்பி போறாங்க. இப்படி 2 பேரும் கோயிலுக்கு உள்ள சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப கோவிலுக்குள் புறா ஒன்று வருகிறது. இந்த புறாவை பார்த்த உடனே இளவரசிக்கு எப்படியாவது புறாவை பிடிக்கணும் என்ற எண்ணம் வருது. உடனே அந்த புறாவை பிடிக்க பின்னால் போறாங்க. அதுவும் காட்டுக்குள்ள பறந்து போகுது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மனிதன் கையில் வாளோட இருந்தாரு. அவரை பார்த்து ஒரு நிமிஷம் திகைத்து போன இளவரசி, நான் சொன்னது போல செய்துவிட்டாயே. யார் நீங்கள்? இந்த காட்டிற்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக இப்போது சிரித்தீர்கள்? நான் உங்கள் எதிரி ராஜ்யத்தின் சேனாதிபதி. ஒரு வேலையாக இந்த காட்டிற்கு வந்தேன். அப்போது நீங்களும் உங்கள் தந்தையுடன் கோயிலுக்கு போவதை பார்த்தேன். அப்போது ஒரு திட்டமிட்டு புறா மூலம் உங்களை இங்கே வரவைத்து விட்டேன். இனி உங்கள் ராஜ்யம் என் அரசர் கீழே சுலபமாக வந்துவிடும். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். என் தந்தை என்னை தேடுவார். என்னிடமிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. சரி, எனக்கு நேரமில்லை. என்னுடன் மரியாதையாக என் ராஜ்யத்திற்கு வந்துவிடு. இல்லையென்றால் என்னுடைய கைதிகளை எப்படி அழைத்துச் செல்வேனோ அப்படி உன்னை அழைத்துச் செல்வேன். இப்படி இளவரசி மிராயவை எதிரி நாட்டு ராஜ்யத்துக்கு கைது பண்ணி சேனாதிபதி கூட்டிட்டு போறார். அங்க அரசர்கிட்ட, என்ன சேனாதிபதி,
நான் உங்களிடம் கூறிய அந்த வேலையை முடித்து விட்டீர்களா? ஆமாம். யார் இவர்? அரசரே, இவர்தான் வீரமதி ராஜ்யத்தின் இளவரசி. இவரை நாம் கைதியாக வைத்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம். அரசரே, என்னை விட்டு விடுங்க. என் தந்தை என்னை தேடிக் கொண்டிருப்பார். கைது பண்ணி என் சேன அதிபதி அழைத்து வந்தது உன்னை விடுதலை பண்ணுவதற்காக அல்ல, உன்னை வைத்து உன் தந்தையாரை பழி வாங்குவதற்காகத்தான். சேனாதிபதி, இந்த இளவரசியை அழைத்துச் சென்று சிறையில் அடை. இந்த செய்தியை இவர் தந்தையரிடம் தெரியப்படுத்து. இனி அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். அரசர் சொன்ன மாதிரி அடுத்து வர நிகழ்வுகளை காண தவறாமல் பாருங்க.